بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவந்த தருணங்கள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சில விவகாரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சலுகை வழங்கியிருந்தார்கள். ஒரு சிலர் அந்த சலுகைகளை உதாசீனம் செய்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி எட்டியது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டார்கள். எந்த அளவிற்கென்றால் அந்த கோபம் அவர்களின் முகத்தில் தெரிந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவர்கள் எனக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை அவர்கள் அலட்சியம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்களில் அல்லாஹ்வை குறித்து அதிகம் அறிந்தவன் நான், மக்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவனும் நான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மார்க்கம் மக்களுக்கு சில சலுகைகளை வழங்கி இருக்கின்றது. அதை நாம் ஒரு காலம் உதாசீனம் செய்யக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சில சலுகைகளை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது நம்மால் முடியாது, அந்த விஷயங்களை அந்த இடத்திலே நம்மால் செய்து முடிக்க முடியாது. ஆகையினால் அல்லாஹு தஆலா நமக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி இருக்கின்றான். பயணத்தில் நோன்பை வைக்கும் பொழுது அந்த நோன்பை வைக்காமல் அதை நோன்பு இல்லாத காலங்களிலே, ரமலான் அல்லாத காலங்களிலே அந்த நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக சலுகைகளை தந்திருக்கின்றான். பயண தொழுகையிலே அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை சுருக்கி தொழுகுவதற்கு நமக்கு சலுகையை தந்திருக்கின்றான். நின்று கொண்டு தொழுக முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழுவதற்கும், உட்கார்ந்து தொழுக முடியாதவர்கள் படுத்து தொழுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு சலுகைகளை தந்திருக்கின்றான். குளிர்காலங்களிலே ஒழு செய்வதற்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தயமும் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சலுகைகளை வழங்கியிருக்கின்றான். இயற்கை சீற்றங்கள், தொற்று நோய்கள், இன்ன பெரு காரணங்கள் காரணமாக நாம் இறை இல்லங்களுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் அந்த நேரங்களில் நம்முடைய இல்லங்களில் வணங்குவதற்கு அல்லாஹு தஆலா பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கின்றான். இது மாத்திரமல்ல, பல்வேறு சலுகைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் இந்த சலுகையெல்லாம் நாம் அலட்சியம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கும். நம்மால் முடியும் என்கின்ற அந்த இடத்தில் நம்முடைய பலத்தை காட்டக்கூடாது. என்னால் முடியும் என்பதாக அந்த பலத்தை காட்டக்கூடாது. நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் செய்து முடிக்க முடியாது என்பதாக நம்முடைய பலவீனத்தை இறைவன் முன்னால் காட்ட வேண்டும். இமாம் தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், உதாசீனம் செய்வது என்பது ஒரு சலுகையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான் என்றால் அந்த சலுகைகளை நாம் உதாசீனம் செய்தோம் என்றால் அது மிக பெரும் பாவமாகும் என்பதாக இமாம் தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு வகையான இந்த உதாசீனம் என்பது அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த சலுகைகளை உதாசீனப்படுத்துவது என்பது ஒரு வகையான இறை மறுப்பு. என்னால் முடியும் என்பதாக அந்த இடத்திலே நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய பலத்தை காட்டக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை அந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் அந்த விஷயங்களை சுருக்கி அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சலுகைகளாக கிடைத்திருக்கின்றது. ஆனால் எப்பொழுதும் போல் நாம் அந்த விஷயத்தை செய்தால் அதிக நன்மை கிடைக்கும் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தின் மூலியமாக நமக்கு நன்மைகள் கிடைக்காது. நமக்கு அதன் மூலியமாக பெரும் பாவம் கிடைக்கும் என்பதாக இமாம் தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் உம்தத்து காரி என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கலாம், சாகச தொழுகைகளை நடத்துகின்றார்கள். ஏரோப்ளைனிலே நின்று கொண்டு தொழுகின்றார்கள். அதாவது அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய சிகரங்களிலே உச்சியிலே நின்று கொண்டு மிகவும் தங்களை வற்புறுத்தி கொண்டு தொழுகின்றார்கள். கடலுக்கு அடியிலே தொழுகின்றார்கள். ஆடக்கூடிய கப்பல்களிலே நின்று தொழுகின்றார்கள். அவர் மூட்டி அளவிற்கு இருக்கக்கூடிய தண்ணீரிலே நின்று தொழுகின்றார்கள். இந்த இடத்திலெல்லாம் இப்படி தொழுக வேண்டும் என்பதாக எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் அதனுடைய கமெண்ட் பாக்ஸை எல்லாம் நாம் திறந்து பார்த்தோம் என்றால் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லா என்பதாக நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு அதை எப்படி அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று தெரியாமல் அவர்களுக்கு
புகழாரம் சூட்டி கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு வகையான உதாசீனம்தான். அல்லாஹு தாலா அந்த இடங்களிலெல்லாம் நமக்கு தொழுக முடியாது, அந்த இடங்களிலெல்லாம் நமக்கு அந்த வணக்கங்களை செய்து முடிக்க முடியாது என்பது அல்லாஹுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆதலால் தான் அல்லாஹு தாலா நமக்கு அந்த விஷயங்களுக்கெல்லாம் சலுகைகளை தந்திருக்கின்றான். ஆனால் அந்த இடத்திலே நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்திலே அதிகமான நபர்கள் அந்த சாகச தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயம் என்னவென்றால், அவர்கள் தினமும் இரவிலே நின்று வணங்கக்கூடியவராகவும் பகல் நேரத்திலே நோன்பு வைக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு அம்ரே, நீங்கள் தினமும் இரவிலே நின்று வணங்கக்கூடியவராகவும் கண்விழித்து நின்று வணங்கக்கூடியவராகவும் தினமும் காலை பகல் நேரத்திலே நீங்கள் நோன்பு வைக்கக்கூடியவராகவும் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேனே என்பதாக கேட்டவுடன் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உடலுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கொடுத்து விடுங்கள், உங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக கூறிவிட்டு நீங்கள் ஒரு மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் போதும் என்பதாக கூறுகின்றார்கள். உடனே அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், இதைவிட நான் அதிகமாக செய்ய ஆசைப்படுகின்றேன் என்பதாக கூறினார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியானால் நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக கூறினார்கள். அதற்கு அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், அதைவிட அதிகப்படுத்த நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை அஃலல், அதுதான் சிறந்தது என்பதாக கூறினார்கள். யா ரசூலுல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்க மாட்டார்கள், அதற்கடுத்த நாள் அந்த நோன்பை நோற்பார்கள், இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பாக இருக்கின்றது, இதை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகின்றான் என்பதாக கூறினார்கள். பின்னர் பல காலங்கள் கழித்து அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தமது இறுதி காலகட்டத்திலே கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கிய சலுகையை நான் ஒப்புக்கொண்டிருக்க வேண்டுமே என்பதாக கை செய்தப்பட்டார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு சலுகைகளை வழங்கியிருக்கின்றான். அந்த சலுகைகளை நம்மால் முடியாது என்பது அந்த இறைவனுக்கு தெரியும், நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அந்த இடத்திலே நம்முடைய பலவீனத்தை காட்ட வேண்டுமே தவிர நம்முடைய பலத்தை காட்டக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.